தமிழ் சினிமால ஒரு சில மொக்க மூவிஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வேற லெவலான ஒரு கம்பேக் மூவி கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒரு சிறந்த கம்பேக் கொடுத்த எஸ்டிஆர் பத்தி இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எஸ்டிஆர் பத்தி சொல்லணும்னா தமிழ் சினிமால ஒரு காலத்துல கொடி கட்டி பறந்தவருங்க. அந்த டைம்ல அவர் நடிச்ச ஒவ்வொரு மூவியும் வேற லெவல்ல இருக்கும். அதையும் தாண்டி சின்ன பொடுசுங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இவரை பிடிக்கும் செய்யும். ஏன்னா இவரோட ஆக்டிங் அந்த லெவல்ல இருக்கும். அண்ட் அப்பவே சிம்பு விசஸ் தனுஷ் ஃபேன் ஃபைட் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் அந்த ஃபைட்லாம் எப்பவும் எஸ்டிஆர் தான் வின் பண்ணுவாரு. ஏன்னா அப்போலாம் சிம்பு விட எஸ்டிஆர் தான் ரொம்ப ஃபேமஸ். இதெல்லாம் அப்போ இப்போ தனுஷ் எங்கேயோ போயிட்டாரு. ஏன்னா ரீசெண்டா ரிலீஸ் ஆன எஸ்டிஆர் மூவி எல்லாமே ஃபிளாப் தான். விட்டு தன்னோட ராஜ்யத்தை திரும்ப பெறணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மூவிஸ் எஸ்டிஆர் நடிச்சாரு. பட் அந்த மூவிஸும் பெருசா பேசப்படல. அண்ட் ஃபைனலி எஸ்டிஆரோட சினிமா லைஃப் முடிய போகுதுன்னு எல்லாரும் சொல்லும் போதுதான் வெங்கட் பிரபுவோட என்ட்ரி. வெங்கட் பிரபு எஸ்டிஆரை வச்சு மாநாடு என்ற படத்து மூலமா எஸ்டிஆருக்கு ஒரு வேற லெவலான கம்பேக் கொடுத்தாரு. ஆக்சுவலா இது கம்பேக் சொல்ல முடியாது, லைஃப் டைம் கம்பேக்னு சொல்லலாம். அந்த லெவலுக்கு இந்த ஒரு மூவி இருந்துச்சு. அண்ட் எஸ்டிஆரோட கம்பேக் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணிட்டு போங்க.